நம்ம எல்லாருமே ஏஐட்டு இருந்து வர பதில்களை பார்த்து என்னடா அது இவ்ளோ மொக்கையா இருக்குன்னு நினைச்சிருப்போம் இல்லையா? இன்னைக்கு அந்த ஏஐய ஒரு சிம்பிள் டூலா மட்டும் பார்க்காம அது எப்படி நம்மளோட ரெண்டாவது மூளையா ஒரு செகண்ட் பிரெயினா மாத்துறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். சரி, விஷயத்துக்கு வருவோம். நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும், கரெக்டா? ஏஐ கிட்ட சூப்பரா கிரியேட்டிவா ஏதாவது ஒன்னு கேட்டா அது திரும்ப திரும்ப அதே மாதிரி ஒரு போரிங்கான ரொம்பவே ப்ரெடிக்டபிளான ஒரு பதில தூக்கி போடும். உண்மையிலே இது ரொம்ப கடுப்பா இருக்கும். ஆனா இங்க ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். பிரச்சனை ஏஐல இல்ல, நம்ம கிட்ட தான். நாம கொடுக்கிற இன்புட்ல தான் இருக்கு. பாருங்க, நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு ஏஐக்கு எப்படி தெரியும்? நீங்க என்ன வார்த்தைகளை கொடுக்கறீங்களோ அதை வச்சுதான் அது வேலை செய்யும். ஜெனரிக்கா கேட்டா ஜெனரிக்கான பதில் தான் கிடைக்கும், அவ்வளவுதான் விஷயம். அப்போ சும்மா ஏஐ யூஸ் பண்றவங்களுக்கும் ப்ரோ மாதிரி யூஸ் பண்றவங்களுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய வித்தியாசம் என்ன? இதுக்குன்னு பெரிய ரகசிய ஃபார்முலாலாம் எதுவும் கிடையாது. அது வெறும் ஒரு சின்ன மைண்ட் செட் ஷிஃப்ட் தான். நம்ம அப்ரோச்சை மாத்துறது, அந்த ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. இடது பக்கம் என்ன இருக்கு? பயத்தை பத்தி ஒரு கட்டுரை எழுது. இது ஒரு சிம்பிளான இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனா வலது பக்கம் பாருங்க, அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனே கிடையாது. அது ஏஐ யோசிக்கிறதுக்கு ஒரு உலகத்தையே கட்டி எழுப்புது. அதாவது ஒரு வாசகர் ஒரு முக்கியமான முடிவெடுக்கிற கட்டத்துல இருக்காரு. அவருக்கு பயத்தை பத்தி எழுது, சின்ன சின்ன வாக்கியமா எழுது, டென்ஷனை கூட்டு, வேகத்தை அதிகப்படுத்து. பாத்தீங்களா? இதுதான் இந்த கேம் சேஞ்ச். இந்த ஒரு வரி இதுதான் மொத்த விஷயத்தையும் சொல்லுது. ப்ராம்ப்டிங்கிறது வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறது இல்ல. அது ஏஐ யோசிக்கிறதுக்கு ஒரு சூழலை, ஒரு என்விரான்மெண்ட்டை உருவாக்குறது. நீங்க ஏஐக்கு இதை செய்யின்னு மட்டும் சொல்லல, இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்து யோசிச்சு செய்யின்னு ஒரு களத்தையே அமைச்சு தர்றீங்க. சரி, இந்த மைண்ட் செட் எல்லாம் பேசிட்டோம். இதை எப்படி பிராக்டிக்கலா ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா மாத்துறது? ஏதோ சீக்ரெட் ஹேக்ஸ் டிப்ஸ்னு தேடி அலையறதை விட்டுட்டு ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு அமைப்புல கவனம் செலுத்தலாம். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். மொத்தமே மூணு தூணுகள் தான். ஃபர்ஸ்ட், கான்டெக்ஸ்ட். அதாவது நீங்க எந்த உலகத்திலிருந்து இதை பார்க்கறீங்களோ அதே உலகத்தை ஏஐக்கும் காட்டுறீங்க. ரெண்டாவது, ஸ்ட்ரக்சர். இது ஒரு மேப் வரைகிற மாதிரி ரூல்ஸ் என்ன, லிமிட்ஸ் என்ன, என்ன ஸ்டைலில் இருக்கணும்னு எல்லாத்தையும் வரையறுக்கிறீங்க. மூணாவதா, இதுதான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பில்லு. அதுதான் உதாரணங்கள், அதாவது எக்ஸாம்பிள்ஸ். இந்த ஒரு டெக்னிக்கை தான் எல்லாரும் கண்டுக்காம விடுற ஷீட் கோட்னு சொல்றாங்க. இதுதான் அல்டிமேட் ஷார்ட்கட். ஆனா நம்ம பலரும் இதை மிஸ் பண்ணிடுறோம். இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஏஐ நீங்க கொடுக்கிற விளக்கங்களை விட நீங்க காட்டுற உதாரணங்கள்ல இருந்து தான் ரொம்ப வேகமா கத்துக்கும். அதாவது எனக்கு இந்த மாதிரி வேணும்னு நீங்க 100 வரி விளக்குறதுக்கு பதிலா இந்த மாதிரி வேணும்னு ஒரு எக்ஸாம்பிளை காட்டுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டைல்ல இருக்கிற ஒரு பேராகிராஃபை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது இருக்குல்ல, அது நீங்க கொடுக்கிற எந்த விளக்கத்தை விடவும் 1000 மடங்கு பவர்ஃபுல். இதை ஏன் இவ்ளோ நல்லா வேலை செய்யுது? சிம்பிள். ஏஐயும் நம்ம மூளை மாதிரி தான். அது ஒரு பேட்டர்ன் மேட்சிங் மெஷின். அது பேட்டர்ன்ஸை தான் தேடும். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது அதுக்கு தேவையான பேட்டர்னை ரொம்ப தெளிவா கொடுத்துடுறீங்க. இந்த உதாரணங்கள் உருவாக்குற அந்த கண்ணுக்கு தெரியாத விதிகள் இருக்கு பாருங்க, அது நீங்க நேரடியா கொடுக்குற எந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் விட பல மடங்கு ஸ்ட்ராங்கானது. சரி, இப்போ வாங்க இதை இன்னும் பெரிய கண்ணோட்டத்துல பார்க்கலாம். இது ஏதோ ஏஐ கிட்ட இருந்து நல்ல அவுட்புட் வாங்குறதுக்கான டெக்னிக் மட்டும் இல்ல. இதோட உண்மையான பலன் அது இதை விட ரொம்ப ரொம்ப பெருசு. நாம ஏஐ எப்படி பார்க்கறோங்கிறது தான் இங்க விஷயம். நீங்க அதை ஒரு ஷார்ட்கட்டா, ஒரு டைப்பிங் அசிஸ்டண்டா மட்டும் பார்த்தீங்கன்னா அது உங்களை ஒரு சோம்பேறி சிந்தனையாளரா ஆக்கிடும். ஆனா அதுவே நீங்க ஏஐய ஒரு பார்ட்னரா, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா, உங்க சிந்தனையை பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடியா, அதாவது உங்களுடைய செகண்ட் பிரெயினை பார்த்தீங்கன்னா அது உங்களை இன்னும் ஷார்ப்பா, இன்னும் ஆழமா யோசிக்க வைக்கும். சாய்ஸ் நம்ம கையில தான் இருக்கு. அப்போ கடைசியா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ப்ராம்ப்டிங்ல மாஸ்டர் ஆகிறதுங்கிறது ஒரு மெஷினை கண்ட்ரோல் பண்றது பத்தி இல்ல. அது நம்மளோட சொந்த யோசனைகளையே ஒரு மெஷினுக்கு கூட புரியுற அளவுக்கு தெளிவுபடுத்துற ஒரு கலை. நம்மள நாமளே புரிஞ்சுக்கிற மாதிரி. ஏன்னா ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஏஐ யுகத்துல பதில்களை தேடுறது பெரிய திறமையே கிடையாது. ஆனா சரியான கேள்விகளை கேட்கறது தான் உண்மையான திறமை. ஒரு தெளிவான சிந்தனையாளரா மாறுறது தான் இதிலிருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயம். அப்போ கடைசியா உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்களுடைய சிந்தனைய இன்னும் தெளிவாக்க நீங்க என்ன பண்ண போறீங்க?